என் பேர் கார்த்திக். ஓகே. சின்ன வயசுலேருந்து இந்த கடை அம்மா கூட ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே இருந்தேன். அது தொழில் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் நானே தனியாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். 8 வருஷமாக இதில் இருக்கேன் நான். என் பேர் கார்த்திக். ஓகே. சின்ன வயசுலேருந்து இந்த கடை அம்மா கூட ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே இருந்தேன். அது தொழில் கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் நானே தனியாக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கடை லொக்கேஷன் வந்து கரெக்டாக சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் பீச் ரோட். அப்படியே வாட்டர் டேங்க் இறங்குனீங்கன்னா நான் பக்கத்துலேயே நம்ம கடை தான். வெல்கம் பார் பக்கத்தில் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ரேட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ரேட்டு வந்து நம்மகிட்ட எல்லா ரேட்லேயும் இருக்குது ப்ரோ. வந்து 80, 100 இருக்குது. நம்ம கடை ஃபஸ்ட்டு 60 ரூபா பிரியாணினா தான் நம்ம கடை எல்லாருக்குமே தெரியும். நான் 60 ரூபாய்க்கு கொடுப்பேன், 40 ரூபாய்க்கு கேட்டாலும் நான் வச்சு தருவேன். ஓகே. அதுக்கு வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ வேலை செய்கிறவங்க. எனக்கு வந்து ஒரு கடை எப்படி தெரியும்னா, ஆக்சுவலி நீங்கள் பண்ண தெரியாது, வேற ஒருத்தவங்க பண்ண தெரியும். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சது. ஸோ எனக்கு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதுவா அப்படின்னு தெரியுது. ஆக்சுவலாக வேற ஒருத்தர் பண்ணுறாங்க. இங்கே வந்து கார்த்திக் கடைன்னு சொன்னாலே வந்து 60 ரூபா பிரியாணினா தான் தெரியும். ஒன்றும் சொன்னாங்க இல்லைனா 50 ரூபாய் கேட்டாலும் அதுக்கு அந்த அளவா தருவாங்க, அவங்க தான் தருவாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி. வேற யாரும் தர மாட்டாங்க. இங்கே நம்ம கிட்ட கேட்குற ரேட்டுக்கு பிரியாணி இருக்கும். 40 ரூபா பார்ல இருக்காங்கல்ல, வேலை செய்கிறவங்களாம் வருவாங்க, 40 ரூபா கொடுப்பாங்க. அது ஒரு சைட் இருக்குது பக்கத்துலேயே. அவங்களாம் 50 ரூபாய்க்கு பிரியாணி கேட்பாங்க, நம்ம கொடுத்துருவோம். கட்டுப்படி இல்லை ப்ரோ. நம்ம ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சால் நம்மளுக்கு அங்கே செட் ஆகலன்னா நம்மளே ஓனாக பண்ணுறது. அதனால் எனக்கு நான் லாபத்தை விட நான் யார்கிட்டையும் வேலை செய்யக்கூடாதுன்னு நான் கடை வச்சுருக்கேன். சூப்பர் ஜி. இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. வரலன்னா எதுக்காக வரலாம்? அவங்க வரலன்னா நம்மகிட்ட பீஃப் தொக்கு பிரியாணி இருக்குது, சிக்கன் தம் பிரியாணி இருக்குது, எல்லாமே இருக்குது. வந்து ட்ரை பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நல்லது. இப்போ பாண்டிச்சேரி வர்றவங்க ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடணும்னா உங்கள்கிட்ட வரணும் கண்டிப்பாக. ஓகே ப்ரோ. பட்ஜெட் பிளான் பண்ணி வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கடை தான் தோணும். நம்ம ஷேராட்டோ பீச் அங்கே அவங்க வந்து பட்ஜெட் பிளான் பண்ணி தான் வருவாங்க. அப்படி வரவங்க கண்டிப்பாக இது பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் ஷேராட்டோ ஏறினீங்கன்னா ஆட்டோவும் சரி ஷேராட்டோவும் சரி, சாப்பாடுன்னு கேட்டால் நம்ம தான். லோ பட்ஜெட்னா நம்ம தான் இங்கே. ஏன்னா இப்போ என்னன்னா லோ பட்ஜெட் போட்டா தரம் இருக்காதுன்னு நினைப்பாங்க. பிரியாணி தரமா இருக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாம இப்போ காட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்லுவோம். ஓகே. பார்த்தாலே தெரியுது பாருங்க வந்து எவ்வளோ இருக்கு. இது வந்து அவ்வளோ நல்லா ஸ்மெல் இருக்கு, நல்லா இருக்கு நம்புறோம். ஜி வணக்கம், சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு ப்ரோ? செம டேஸ்ட் ப்ரோ. நாங்கள் எதிர்பார்த்தோட ரொம்ப நல்லா தான் இருக்குது. ரேட்டு கம்மின்னு சொல்றாங்க. உண்மையா ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு, குவான்டிட்டியும் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நாங்கள் சென்னையில் வந்து வாங்கலாம் எப்படி இடத்துல 100 ரூபா 120 ரூபா இருக்கும். இங்கே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல தான் இருக்கு. அது இல்லாமல் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு அப்படியே ட்ரெயின் ஏறின மாதிரி பக்கத்துலேயே இருக்கு. இப்போ பீஃப் பிரியாணி வாங்கிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே. இது வந்து சென்னையில் 22 ரூபான்றீங்க, இங்கே எவ்வளோ ரேட்டு சொல்றாங்க? இங்கே ரேட்டு 80 தான் ப்ரோ. 80 தான் ப்ரோ. இன்னும் நம்ம கடையில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சேர்வாலாம் ஊற்றி கொஞ்சம் கண்டிப்பாக நல்லா ஆக்வர்டா இருக்கு ப்ரோ. சைடிஷ்க்கு பயங்கரமாக சாப்பிடலாம். இப்போ நம்ம கடையில் வராங்க இல்லையா? ஆமாம் ப்ரோ. சில பேர்லாம் வந்து 50 ரூபா வச்சிருப்பாங்க, 60 ரூபா வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க. அண்ணன் போட்டு தராரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டா கூட எக்ஸ்ட்ரா பசி எதுனா கொஞ்சம். நான் வந்து பாண்டி எடுக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க இந்த கடை போய் எடுங்க, நல்லா பண்ணி தருவாங்க. முக்கியமா இதுதான் இந்த கடை சொன்னாங்க. ஆமா ப்ரோ. ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சென்னை வரீங்க. ஆமா ப்ரோ. சென்னையில ஆல்ரெடி ஒரு வாட்டி இங்க சாப்பிட்டு இருக்கோம் ப்ரோ. செகண்ட் டைம். நீங்க சாப்பிட்டீங்களா? பண்ணல ப்ரோ. இது பீஃப் ப்ரோ. சிக்கன் வந்து அவங்க ஆர்டர் பண்ணிருக்காங்க. நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ எல்லாரும். கண்டிப்பா வாங்க நம்ம கடைக்கு வந்து எல்லாரும் சொல்லுங்க. சரி ஓகே. பாண்டி வந்தாக்க கண்டிப்பா நம்ம. சரி ஓகே ப்ரோ, நான் சொல்றேன் ப்ரோ. கண்டிப்பா சரி ஓகே ப்ரோ. கம்மியாவும் கிடைக்கும், நல்லாவும் கிடைக்கும். எல்லாமே ஒரே குவாலிட்டி தான், டாப் குவாலிட்டி தான் தருவாங்க. சரி ஓகே ப்ரோ. ரொம்ப நல்லா தான் ப்ரோ இருக்கு. நம்ம சேனல்ல வீடியோ வரும், லைக் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. கடலூர் டாக்கீஸ். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ.
இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமஸ் அறுபது பிரியாணி தான் இருக்கும். நம்ம கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா நியூ கார்த்திக் சிக்கன் பிரியாணி. ஸோ இந்த கடை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா வந்து நம்ம சீசருக்கு போறோம் இல்லையா, பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ராக் பீச்சுக்கு போவீங்க, போற இடத்துல பாத்தீங்கன்னா மெரினா பீச் கட் ஆவீங்க இல்லையா, ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த திரும்புற இடத்துல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 ரோடு பிரியும், 4-6 ரோடு கரெக்டா. ஆக்சுவலா இந்த ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சாலைன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அங்கதான் ஏற்கனவே நம்ம வந்து கல் பிரியாணி நம்ம பார்த்திருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி தான் இந்த கடை இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணிக்கே வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரஷ் இருக்கும். அந்த 1 to 3 கடகடன்னு ஓடிடும். இங்க கடையோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 50 ரூபா வச்சுட்டு, ஆனா 50 ரூபா தான் இருக்கு, எனக்கு அது தருவீங்களான்னு கேட்டாலும் 50 ரூபாய்க்கு தருவாங்க. அதுக்கான குவான்டிட்டி இருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டி தான். இங்க ஆக்சுவலா இங்க வந்தவங்க ஒருத்தவங்க சொல்லி நாங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா என்ன 120 ரூபாய்க்கு சென்னையில தராங்க இந்த பிரியாணி குவாலிட்டி, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஆக்சுவலா இது ஃபுல்லா சாப்பிட்டாலே எனக்கு வயிறு ரொம்பிடும், அந்த அளவுக்கு அவ்வளவு அள்ளி வச்சு தந்திருக்காங்க பாருங்க. நான் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கினேன், பீஃப் பிரியாணி இருக்கு, முட்டை நல்லா வந்திருக்கு, கறி நல்லா வந்திருக்கு. கறி பாத்தீங்கன்னா இன்னைக்கே பண்ண கறி. சில கடைலாம் பாத்தீங்கன்னா கறி வந்து இன்னைக்கு வெந்துச்சுன்னா வச்சுட்டு நாளைக்கு ஃப்ரீஜர்ல வச்சுட்டு நாளைக்கு வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கடை அந்த மாதிரிலாம் கிடையாது. அதில் லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. லெக் பீஸ் கொடுக்கும்போதே லைட்டாக வந்துச்சு. லெக் பீஸ் அவ்வளோ ஜூஸியாக இருக்கு. இப்போ பண்ண கறி நேற்று பண்ணி கறினா அப்படியே வந்து லேயராக வரும், அப்படியே மாவட்டம் வரும். அப்படி சார் ஆனியன் பாத்தீங்கன்னா இப்போ கட் பண்ணிருக்காங்க. ஆனியன் வந்து லைட்டா தான் வந்து தயிர் டிப்பா இருக்கு. இருக்கு. ஒரு பட்ஜெட்ல நீங்க வந்து பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ல எல்லாமே நீங்க டிப் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு பட்ஜெட்ல பிரியாணி நல்லா சூப்பரா சாப்பிடணும்னா கண்டிப்பா வந்து நம்ம கடை வரலாம். நம்ம கடை பாத்தீங்கன்னா மெரினா போற வழியில இருக்கு. அந்த பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதுவும் கூட. ஏன்னா இப்ப ரயில்வே ஸ்டேஷன் இறங்குவாங்க, நல்ல பிரியாணி சாப்பிடணும் அப்படியே வந்து ஒரு 50 மீட்டர் 100 மீட்டருக்குள்ள வந்தீங்கன்னா, 100 மீட்டர் 50 மீட்டர் தான், 50 ஸ்டெப் தான், அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். 300 ஸ்டெப் 1 to 3 தான் இருக்கும் நம்ம கடை, அது ஒண்ணு பாத்துக்கோங்க. 3 மணிக்கு வேணும் வந்தா இருக்காது. ஏன்னா இங்க வந்து அவ்வளவு ஃபேன்ஸ் நம்ம பிரியாணிக்கு, டக்கு டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம பிரியாணி ரசிகர்கள் இங்க ஏகச்சக்கம் சொல்ல போனா. நம்ம 3 மணிக்கு முடிஞ்சிடும். நம்ம முடிஞ்சது அப்புறம் நிறைய கடை இருக்கும். அப்படின்னா பாத்துக்கலாம் நம்ம கடை எப்படி ஓடிடுன்னு பாத்துக்கலாம். எவ்வளவு ஆர்டர் பிரியாணி இப்போ வந்திருக்கு? 11 பீஃப், அப்புறம் 2 சிக்கன் கேட்டிருக்காங்க, மொத்தம் 13 கேட்டிருக்காங்க. ஆனா எப்பயுமே இலையில வைப்பீங்கல்ல? நம்ம கடையில் எப்பயுமே இலை இருக்கும் ப்ரோ. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால வந்து என்னால் போக முடியல, கடையில் வேலை செய்கிறவங்க லீவ் போட்டாங்க. சரி நம்ம ஒண்டியா இதுவே இறக்கவே மணி நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, 20 வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வேலை தெரியுன்ற போது பெரிய விஷயம் அது. ஏன்னா இப்போ ஒரு ஒருத்தட்ட வேலை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்களே அதை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நானே அதை யாருக்கும் வேலைக்கு இப்போ நம்ம கடையில் ஒரு கரெக்டாக ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்க, 4 பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 2 பேர் தான் வந்திருக்காங்க, 2 மாஸ்டர் வந்திருக்காங்க, அப்புறம் ஹெல்ப்பர் வண்டி வந்திருக்காரு, இன்னொன்று லீவு. அவர் வந்து அந்த அப்பா கடையில் இருக்காங்க, நம்ம கடையில் இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். சூப்பரா இருக்கு. ஸோ இப்போ சிக்கன் பீஃப் வந்து ஒரு 2 பீஸ் வச்சு சாப்பிடலாம், அது எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துருவோம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பீஃப் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, சிக்கனை விட பீஃப் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னாங்க. அதை பாத்துருவோம் வாங்க. பீஃப் நைட்டா 2 பீஸ் வைங்க. ஆக்சுவலா 20 வயசுன்னு சொல்றாங்க. 20 வயசுல நான்லாம் வந்து அப்பதான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இவங்க இப்பவே நல்லா பிசினஸ் பண்றாங்க. கண்டிப்பா ஒரு 10 வருஷத்துல இன்னும் பெரிய ஒரு 10 கடை வச்சிருவாங்கன்னு நம்ம நம்புறோம். ஏன்னா உழைக்கிறவங்க பார்த்தாலே தெரியும். பொஞ்சி அவ்வளவு வேணாம், அள்ளி போடுறாங்க. ஸோ பாருங்க சிக்கன் தொக்கு பிரியாணி, பாருங்க சிக்கன் பீஃப் பிரியாணி. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடுத்து இன்னைக்கு பண்ணது. அவ்வளவு நல்லா வந்திருக்கு. மோஸ்ட்லி இந்த அர்த்தலெட் எல்லாம் சாப்பிடுவாங்க, அர்த்தலெட் தான் பீஃப் சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அப்பதான் வந்து மசில் வந்து இன்னும் நல்லா இதாகும், நம்ம வந்து நம்மளுக்கு உள்ள நல்ல சத்துக்காக சாப்பிடுவாங்க.
மோஸ்ட்லி இந்த ஃபிட்னஸ் போறவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க, பீஃப் சாப்பிடுவாங்க. ஏன்னா இப்போ நம்மள வயல்வெளிக்கு போறவங்க சாப்பிடுவாங்க, ஏன்னா அவ்வளோ உடல் டயர்ட் இருக்கும். நல்ல ஒரு பீஃப் சாப்பிடணும்னா கண்டிப்பா நம்ம கடைக்கு வாங்க. பாண்டிச்சேரியில பெஸ்ட் பீஃப்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அஃபோர்டபுள் பிரைஸ். நீங்க லோ பிரைஸும் தருவாங்க, ஹை பிரைஸும் தருவாங்க. அந்த விதமான குவான்டிட்டி தான், சரிங்களா? குவாலிட்டி டாப் குவாலிட்டி தான் எப்பயுமே. அந்த சால்னாலே தெரியுது அவ்வளவு நல்லா இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம கடைக்கு வந்து பாருங்க, பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இல்லை பாண்டிச்சேரி இருக்கீங்கன்னா கண்டிப்பா நம்ம கடைக்கு வாங்க. ஒன்ஸ் நம்ம கடைக்கு வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க, நீங்க அப்புறம் நம்ம கடைக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஸோ நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா வணக்கம்ண்ணா, நம்ம ஆக்சுவலா நம்ம கடையில வந்து 60 ரூபாய்க்கு தருவாங்க. கேட்ட ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தருவாங்க, அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி தருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்க வந்து 60 ரூபாய்க்கு வாங்கலன்னு கேள்விப்பட்டேன். சொல்லுங்க, 60 ரூபாய்க்கு பிரியாணி எப்படி? நாங்கள் 60 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கினோம். இது சூப்பராக இருக்குது. நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு எல்லாமே தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. 60, 70, 100, 120 அது மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் நல்லா டேஸ்டான இது, முறையான இதில் இருக்குது. வாங்கியிருந்தேன் நான். நிறைய தராங்க எனக்கு. அதில் வந்து எந்த குறையும் கிடையாது. நம்ம கேட்குற அளவு திருப்தியாக கொடுக்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி அது மாதிரி கிடையாது. அது மாதிரினா எப்படின்னா ஒரு கடைக்கு ரேட்டுக்கு ஒரு இது நம்ம கேட்குற ரேட்டு கிடைக்குதுன்னா இந்த ஒரு கல்ல நம்மளுக்கு ரெகுலரா கிடைக்குது. உண்மையிலுமே ஓனர்கிட்ட வந்து ஃபினிஷிங் டெக்ஸ் நம்ம ஓனர் தான் கொடுக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே பேசல, நம்ம வந்து நம்ம கடைக்கு வரவங்க இருந்தா வரும். ஆமா ப்ரோ. ஸோ நம்ம கடைக்கு எதுக்கு வரலாம்னு சொல்லியாச்சு. ஸோ ரேட் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் ஒர்க்கு சூப்பராக இருக்கும். அதாவது 50 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு அந்த குவான்டிட்டி தான் இருக்கும், ஓகேங்களா? ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும், டேஸ்ட் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸோ 50 ரூபாய்க்குன்னா 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதுதான் நம்ம கடையில் வந்து எந்த ரேட்டாலும் தருவாங்க. ஸோ இந்த சிக்கன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிக்கன் இருக்குது, ரொம்ப ஃபேன் ஐட்டம் உங்கள் சிக்கன் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம கஸ்டமர்லாம் வருவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து இந்த 10 மாதிரி கடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஒரு கடையில இருந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு கடையாக ஸ்டார்ட் பண்ணோம். அந்த கடை ஒரு 10 கடை ஆகணும். அதுக்கு எங்களுக்கு தான் நீங்கள் விளம்பரத்தை கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த கடை ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க. கண்டிப்பா நான் கால் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் மேலும் வாங்கணும்னு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி. எங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப தேங்க்யூ. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதே மாதிரி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற என்னென்ன நல்ல கடைன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம நம்பரும் இருக்கு, நம்பர்லையும் கால் பண்ணி சொல்லுங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதை பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.